வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம கோர்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு பிளானுக்காக நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். ஆக்சுவலா வந்து இந்த பெய்டு ப்ரமோஷன் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். போன தடவ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஓய மாட்டோம். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதே தவிர, அவங்க நேம நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து சில பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம். பட் இருந்தாலும் பரவால்ல. நம்ம எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸ்ல வந்து என்னென்னலாம் வந்துரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருவோம். அது போக இந்த பெய்டு ப்ரமோஷன் எதுக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் குடுத்துர்றேன் மக்களே. எதுக்கு அப்படின்னா, இந்த பெய்டு ப்ரமோஷன பொறுத்தளவு, நம்ம ஏன் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா நம்ம இப்போ வரைக்கும் நின்னுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மக்களே. ஏன் அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எலைட் பீப்பிளுக்கான கோர்ஸ மட்டும் தான் இவங்க எல்லாருமே கண்டக்ட் பண்றாங்க. இவங்களோட கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்றவங்க மினிமம் வந்து எவ்வளோ அவங்க கேப்பிட்டல் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, குறைஞ்சது வந்து ஒரு 10,00,000த்துலருந்து 7,50,000 இருக்கிறவங்க தான் வந்து இவங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இதே குடுத்துர்றாங்க. ஸோ அத வச்சு இங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் உண்மைய சொல்லப்போனா. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆல்ரெடி 10,00,000 வச்சு ட்ரேட் பண்ண வரவன் கண்டிப்பா அவன்ட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50,00,000லேருந்து ஒரு 1,00,00,000 வரைக்கும் கேப்பிட்டல் வச்சிருக்கவனா இருந்தான். ஒரு பிசினஸ் பண்றவனாவோ, இல்ல வேற ஏதாத்து வழியில இருந்து என்னால சம்பாரிக்க முடியும் அப்படிங்கிற கேட்டகரி மட்டும் தான் இவங்ககிட்ட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இவங்க அந்த சினாரியோ மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர, ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கும், ஒரு சாதாரண மக்களுக்கும் இவங்க கோர்ஸ வந்து இவங்க செல் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்பிள்ல இருந்து கண்டிப்பா கேள்வி எழப்படும். ஸோ, அதனால வந்து இவங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள் பக்கமே போவே மாட்டாங்க. அதனால இவங்க கோர்ஸோட பையர்ஸ் யாரா இருப்பாங்கன்னா, எலைட் பீப்பிளா மட்டும் தான் இருப்பாங்க. அவன் இன்னைக்கு ஒரு 5,00,000 விட்டாலும், அத வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துல, 5 மாசத்துல ரிகவரி பண்ணிற முடியும். பட் ஆனா, நம்மள மாரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, யாருனாலயுமே வந்து அந்த 5,00,000 வந்து 6 மாசம், அ 3 மாசத்துல வந்து ரிகவர் பண்ண முடியாது. ஏன்னா, அவனுக்கு தொழில் இருக்கு. அந்த தொழில்ல வர காச வச்சு வேற ஏதாவது விதத்துல சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சர்வை பண்ணிற முடியும். பட் ஆனா நார்மல் பீப்பிள் சர்வைவ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கோர்ஸ வந்து இவங்க வந்து நார்மல் பீப்பிளுக்கு ப்ரொவைட் பண்றதில்ல. ட்ரேட் அச்சீவர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களோட பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 30,000 இருக்கு. பட் ஆனா, அங்க போறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரா நெறைய பேர் உள்ள போறாங்க. பட் ஆனா, எல்லாத்துக்கும் சரியான வழியில வந்து அவங்கள கைட் பண்றாங்களா, இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாத மக்களே. உண்மைய சொல்லப்போனா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுக்குறாங்க. பட் ஆனா, அது ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியான்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ, அவங்க அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே அப்படிதான் இருக்கும். ஸோ, அத வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே. பட் மக்கள் வந்து இத புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ, இத புரிஞ்சு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் மக்களே, இவங்க கோர்ஸ பொறுத்தளவு. பட் நம்ம வந்து என்ன இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா, அவங்களோட பேக்கேஜ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, 30K டூ 60K வரைக்கும் வருது. நம்ம பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து வெறும் 501 தான் நான் வச்சிருந்தேன். மொய் மாரி தான் வச்சிருந்தேன். பட் இந்த தடவ பார்த்தீங்கன்னா, 2501 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. பட் ஏன் நம்ம இந்த அளவுக்கு வந்து பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, டவுட் கிளியரிங் செஷன் வந்து நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி, வாரத்தில் வேலை நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா? புதன், திங்கள், வெள்ளி இந்த மாரி நாட்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அது போக பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் செஷன்ஸுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ, அதனால தான் வந்து நம்ம அந்த பேக்கேஜ் காஸ்ட்ட வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம டீம்ல அடிஷனலா இன்னும் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்களுமே வந்து உங்களைய இனிஷியலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அத பத்தி சொல்றக்காக தான் மக்களே நானும் வந்தேன். ஸோ, வந்து நம்ம பேக்கேஜ் காஸ்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதிலிருந்து வந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மக்களே. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸாவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ, நம்ம வந்து பிஆர் சுந்தர் சாருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் குடுத்துருந்தோம். ஸோ, பட் அவர் வந்து நம்மள பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் யாருமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நம்மகிட்ட சேலஞ்சுக்கு வந்தாங்க. ஸோ, சின்ன சின்ன ட்ரேடிங் தமிழா, இந்த ஒரு சில ட்ரேடிங் குரூப்லாம் இருக்காங்க. வந்தாங்க. பட் ஆனா அவங்கலாம் வந்து நம்மள பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து நம்ம பக்கம் தல வச்சே படுக்கல. ஸோ, நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன நமக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தரலாம் மக்களே. நம்ம கோர்ஸ்ல வந்து என்னென்ன கவர் ஆகும், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில வந்து உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுப்போம் அப்படிங்கிறது பார்த்தரலாம் மக்களே. ஸோ, நம்மளோட மோட்டோ என்ன தெரியுமா மக்களே? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்களோட எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம, கால்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணாம, உங்களுக்கு அன்னைக்கான லெவல்ஸ் மட்டுமே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். பட் ஆனா,
அந்த ஸ்டாக் பையிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாக்க அப்ப எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாலாம் அதுல இருக்கு பார்த்தீங்களா? அந்த டேட்டாலாம் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். எப்படி வந்து ஒரு ஷேர வந்து அனலைஸ் பண்றது, ஃபண்டமெண்டலாவும், டெக்னிக்கலாவும் அனலைஸ் பண்ணா எது வந்து ரொம்ப மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எத பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம ஒரு ஷேர பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த மாரி டயத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாரி டேட்டாலாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ எஸ்கேப் ஃப்ரம் பிக்கெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ராப். இன்ஸ்டிடியூஷனல் ட்ராப்லருந்து நம்ம வந்து நம்மள எப்படி சேவ் பண்ணிக்கிறது? இல்ல ஒரு ஷேர் வந்து பையிங் பிரஷர்ல இருக்கா? இல்ல செல்லிங் பிரஷர்ல இருக்கா? அப்படிங்கிறது வந்து நம்ம முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிற டேட்டாவே எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து இந்த கோர்ஸ்ல வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துருவோம் மக்களே. மார்க்கெட்ல ஒரே ஒரு விஷயம் தான். காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப் இத தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் மொத்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ரைடே ஸ்ட்ராட்டஜி, பியூர் ஆப்ஷன் பையிங், எக்ஸ்பைரி காமா பிளாஸ்ட், ஸ்விங் ஹெட்ஜிங், ஸ்கேல்பிங் அது போக பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் அனாலிசிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மெத்தட் தான் வந்து நாங்க டீச் பண்ண போறோமே தவிர, எதுக்கு இதுக்கு தனியா, அதுக்கு தனியா, அதுக்கு தனி, இதுக்கு தனின்னு சொல்லி எந்த இடத்துலயும் மாத்த போறது கிடையாது. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தளவு இது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே வந்து ஒரே மெத்தட் தான். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளிஃபைடா நான் உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சிம்ப்ளிஃபைடா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வீடியோ செஷனும் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் புக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பேஜஸ்க்கு ஒரு புக்குமே கிடைக்கும். ஸோ, அத வச்சு நீங்க இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நீங்க எப்ப அ அ திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயித்துக்கிழமை இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு எப்ப டவுட் வந்தாலும் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் வந்து எப்பவுமே குடுக்கப்படும். ஸோ, அது போக பார்த்தீங்கன்னா அ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மார்க்கெட் வந்து எந்த ஏரியால கன்சாலிடேட் ஆகும். ஸோ எந்த ஏரியால வந்து பிரீமியம் கரையும், எந்தெந்த ஏரியாக்கள்ல வந்து தடங்கல் இருக்கும், எந்தெந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும், எந்தெந்த ஏரியா வந்து சப்போர்ட் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துலருந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அந்த இடத்துலருந்து கரெக்ட்டா நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்றது, ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ் என்ன, ஸ்பாட்டோட லெவல்ஸ் என்ன, மந்த்லி ஸ்விங் லெவல்ஸ் என்ன, ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ராடேவோட லெவல்ஸ் என்ன, மந்த்லி ஸ்விங்கோட லெவல்ஸ் என்ன. ஸோ இந்த மாரி டேட்டா எல்லாமே நம்ம உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் குடுத்துருவோம். அது போக உங்களுக்கு அந்த லெவல்ஸ் அப்டேட்லயே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, அந்த டேட்டாவும் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்கும் புரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முழு மோட்டோவே. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரிப்டோலயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டே தான் இருப்போம். மந்த்லி ஸ்விங்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுபோக இன்ட்ராடேவும் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, பினான்ஸ் உதாரணத்துக்கு பினான்ஸ் சொல்லலாம், டெல்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாரி நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, ஸோ அந்த மார்க்கெட்டுக்கான பிரைஸுக்கான என்ன ரேஞ்ச் இருக்கோ, ஸோ அதோட லெவல்ஸுமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எவ்ரி டே. ஸோ உங்களுக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பக்கம் பெனிஃபிட்டா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷேர பத்தி தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு சேலஞ்ச் குடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா குடுக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஃபேவரைட் ஷேர்ஸ்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க ஏதாவது ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட நிலைமை எப்படி இருக்கு? அதோட ஸ்விங் என்ன? அது இன்ட்ராடேவோட மொமெண்டம் என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நாங்க தாராளமா வந்து உங்களுக்கு அதையுமே நாங்க ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க போய் இப்போ ஒரு 60,000 குடுத்து இந்த இவங்களோட பெரிய கைகள் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னு வைங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு இன்ட்ராடேயோட மொமெண்டமோ, இல்ல ஒரு ஸ்டாக்கோட ஸ்விங்கோட மந்த்லி மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து தாராளமா வந்து உங்களுக்கு பதில் தருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தரமாட்டாங்க. ஏன்னா அந்த டீட்டெயில் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதுதான் மக்களே உண்மை. ஸோ நம்ம அப்படி கிடையாது. நீங்க ஒரு அ ஒரு டாஸ்க்க குடுத்தீங்கன்னா, அத நாங்க கம்ப்ளீட் பண்ணி தான் நான் உங்க கையிலேயே குடுப்பேன். அதோட மொமெண்டம் என்ன? அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிற டேட்டா பக்காவா உங்களுக்கு வந்து குடுத்துருவோம். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தளவு எந்தெந்த ஏரியால பிரீமியம் கரையும், எங்க வந்து மார்க்கெட் வந்து கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ என்னென்ன டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். அது போக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட முக்கியமான விஷயம் என்ன? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஏன் பார்க்கணும்? எந்தெந்த மாரி டேட்டாலாம் எடுத்தா வந்து நம்ம மார்க்கெட் ட்ராப்லேருந்து தப்பிக்கலாம்? எந்தெந்த மாரி ஏரியால நம்மளோட ஸ்டாப் லாஸ குரூஷியல் பண்ணிட்டு, எந்தெந்த மாரி ஏரியால நம்மளோட ப்ராஃபிட்ட வந்து பெருசு பண்றது அப்படிங்கிறது எல்லா டேட்டாவும் வந்து பக்காவா சொல்லிக் குடுத்துருவோம் மக்களே. அப்புறம் மார்க்கெட்டோட மொமெண்டங்கள்லாம் என்னென்ன டைப் ஆஃப் மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு 3 மொமெண்டம் இருக்கு. ஆட்டோமேட்டட் கால்குலேஷன் மொமெண்டம், ஆட்டோமேட்டட் மொமெண்டம், அது போக ஆப்பரேட்டர் மொமெண்டம். இந்த மாரி மொமெண்டம்லாம் எந்தெந்த நாட்கள்ல நடைபெறும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நாங்க வந்து இந்த கோர்ஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துருவோம் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்க தான் வந்து டிசிஷன் மேக்கரா இருக்கணுமே தவிர, ஸோ மத்தவங்க யாரும் வந்து உங்க பணத்த வந்து இதுல முதலீடு பண்ணுங்க, அதுல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாரி இடத்துல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்குனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸே நாங்க ஆக்சுவலா பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட
லாஸ்ட் 5 மந்த்ஸ் எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. எங்களோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா, 80-90% அதுக்கு மேலேயே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு நாங்க எங்க லெவல்ஸ் குடுக்குறோமோ, அங்க தான் ட்ராவல் நடக்கும். ஸோ அந்த இடத்துலருந்து எப்படி வந்து பொசிஷன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டா வரைக்குமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். நம்மளோட லெவல்ஸ யூஸ் பண்ணி ஈவன் ஆப்ஷன் செல்லிங் கூட பண்ணிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் சரி, ஸோ தாராளமா அதுக்கு வந்து கண்டிப்பா அப்ளை ஆகும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட லெவல்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஸோ நம்மளோட பாஸ்ட் வீடியோ நீங்க எது வேணா ரேண்டமா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ரேண்டமா எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலிகிராம் சேனலும் தனியா இருக்கு. நம்ம கோர்ஸ் அ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நார்மலாவும் நமக்கு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதில வந்து காமனா வந்து நம்மளோட நார்மல் டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணுவேன். அது போக லெவல்ஸுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதிலயும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் ரிலேட்டடான என்கொயரி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நம்பருக்கு கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ வந்து அதுவும் இல்லாம நம்ம லிங்க் வந்து Instagramல அவைலபிள் இருக்கு. யூடியூப் சேனலோட டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா, Instagramலயே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா வந்து நீங்க கண்டிப்பா வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது அட்லீஸ்ட் மெசேஜ் கூட பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிப்ளை செய்யப்படும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ராப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம இதில பார்த்தீங்கன்னா நெறைய டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ நியூஸ் ரிலேட்டட் ட்ரேடர் இருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டடா இருப்பாங்க. சிலர் ஃபண்டமெண்டல் ரிலேட்டடா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ட ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், நியூஸ் ரிலேட்டட் ட்ரேட்லாம் எடுக்கிறப்போ, எந்த மாரி சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து மக்கள் வந்து ட்ராப்ல சிக்குவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நாங்க இந்த பல ஷேர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அத வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். எந்தெந்த மாரி ஷேர்ஸ் வந்து மக்கள வந்து அதிக அளவு ட்ராப்ல சிக்க வச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துல சதுரங்க வேட்டை மாரி ஆசைய தூண்டி விட்டு நம்மள ட்ராப்ல சிக்க விடுவாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் வந்து நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் மக்களே. ஸோ இதுதான் மக்களே. நம்மளோட கோர்ஸோட முழுமையான பதிவு இதுதான். ஸோ நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்க தான் வந்து ஒரு முடிவெடுக்கும் ஒரு ஆளாக மாறணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் கால்ஸ் ஏகப்பட்டது வருது. ஸோ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்கேம் கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அத நம்பியுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ்ல சிலர் ஜாயின் பண்ணவங்களும் சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் அவேரா இருங்க. ஸோ உங்க பணம், உங்களோட முதலீடு அப்படிதான் இருக்கணும். ஸோ நீங்க தான் வந்து அதுக்கான முழு உரிமையாளரா இருக்கணும். நீங்க தான் வந்து உங்களோட லாஸையும் கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அதுக்கான ஈஸியான மெத்தட் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லா இந்த கோர்ஸ்ல டீச் பண்ண போறேன் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்மளோட டேட்டா முடிஞ்சது. ஸோ வந்து நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது சொல்றதுக்கு தான் மக்களே இந்த வீடியோவே வந்து நான் போஸ்ட் பண்றேன். நன்றி. வணக்கம்.